வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் ஆசைப் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற அக்டோபர் 5ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ தீபாவளி முன்னிட்டு ஒரு சின்ன சலுகையோடு இந்த மாதம் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 25,200 ஸ்ட்ராடல் அடிப்படையில் எடுத்திருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓப்பனே நியர்பை அந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் நியர்பை தான். அதே மாதிரி ஷார்ட் எட்ஜோட பாட்டம் நியர்பை தான் நம்மளுக்கு ஓப்பனே. அப்போ இந்த இடத்துல ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 25,150, அதுக்கு மேலே மார்க்கெட் போகலை. அப்போ என்ன அர்த்தம்? கீழே போக போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கீழே இன்னும் ஃபர்தராக மொமெண்டத்தோடு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 150லேருந்து நீங்கள் 100 பாயிண்ட், 150 தான் அவங்க ஹை அப்படின்றப்போ 150லேருந்து 100 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா கீழே 25,050, 100 to 150 பாயிண்ட் வச்சிங்கன்னா 25,000 கூட வச்சுக்கோங்க, 25,000. ஓகேங்களா? அதில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மார்னிங்கே ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ்ன்ற டெய்லி ரேஞ்சை மார்னிங்கே ரீச் பண்ணிட்டாங்க. அகெயின் மறுபடியும் அந்த 25,048 அப்படின்ற வீக்லி லோ, அந்த லோவுக்கு நியர்பை வந்துட்டு அகெயின் உள்ளே வந்துருக்கோம். ஓப்பனுக்கு நியர்பை, ஓப்பனுக்கு மேலே வரைக்கும் கொஞ்சம் நேரம். ஃப்யூச்சரை பார்த்துட்டிங்க அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே இல்லை, ஓப்பனுக்கு கீழே தான். அப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இன்னும் வெறும் 50 பாயிண்ட் தான். அதாவது 150லேருந்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் கீழே போக வேண்டியது 50 பாயிண்ட் தான். பட் அந்த 50 பாயிண்ட் இன்றைக்கி போகவே இல்லை. காரணம் அந்த ஸ்ட்ராடில், அதாவது 25,100ன்ற ஸ்ட்ராடில் இங்கே 25,050 வந்தோடனே செட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 25,100 ஸ்ட்ராடில் அதுக்கு கீழே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருந்தது. அப்போ 25,100 ஸ்ட்ராடில் கட்டுப்பாட்டை உடைக்கும் போது தான் அகைன் பெரிய ரேஞ்ச் இருக்கக்கூடும். ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு உண்டான மொமெண்டம் இல்லை, பட் கால் ரைட்டிங்கான மொமெண்டம் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தாலும் சரி, திருப்பி உங்களுக்கு ஈவினிங் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா நேற்றுக்கு வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, மறுபடியும் உள்ளே போனாங்க. இன்றைக்கி வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். நிஃப்டி எந்த மாதிரி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த வீக்கில் இன்னமும் 2 நாட்கள் இருக்குது. ஒரு வீக்லி லோவுக்கு நியர்பை, சரி, லாஸ்ட் வீக் லோவுக்கு நியர்பை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங்கே நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இதில் முக்கியமாக அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் எடுக்கணும் அண்ட் ரேஞ்சஸ் எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ரெண்டுமே புட் ஆப்ஷன். இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் எடுப்பீங்களா? அதாவது 25,056 அப்படின்னா 25,050 புட் ஆப்ஷன். அவங்க வந்து ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் எட்ஜோட டாப் யாருன்னு கேட்டிங்கன்னா 25,100 கால் ஆப்ஷன். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, 100 கால் ஆப்ஷன். ஸோ அப்போ இவங்க ஒரு ஸ்ட்ராங்கிள். அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,075. இந்த மிட் பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணாமல் வெறுமனே காதில் கட்டு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் அங்கே எப்படி மார்க்கெட் ப்ரொசீட் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா 150, நேற்றுக்கு எடுத்திங்கன்னா 250. ஒவ்வொரு நாளுமே அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் 100 நாள் டேட்டா எடுத்திங்கன்னா அதில் 80 நாள் டு 70 நாள் டு 80 நாள் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 25,075ன்றது மிட் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ப்ரீமியத்தின் அடிப்படையில் அதுக்கு அடுத்ததாக ஒய்டாக எடுத்துருவோம். ஒய்ட் எட்ஜுன்னு எடுத்திங்கன்னா 25,000 டு 25,200. அப்போ மிட் பாயிண்ட்டு 25,100. ஓகேங்களா? இப்போ ரேஞ்சஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 புட் ஆப்ஷன் இருக்கனால ரேஞ்சு நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஷார்ட் எட்ஜோட பாட்டமையும் ஷார்ட் எட்ஜோட டாப்பையும் எடுத்துக்கணும். ஷார்ட் எட்ஜோட பாட்டம் நம்மளுக்கு யார்? 25,050 புட் ஆப்ஷன். ஷார்ட் எட்ஜோட டாப் நம்மளுக்கு 25,100 கால் ஆப்ஷன். அப்போ 25,100 + 110 25,100.
210. அதே மாதிரி கீழே 25,050 ப்ளஸ் 79 கிட்டத்தட்ட 80ன்னு கூட வச்சா கூட கிட்டத்தட்ட 24,970ன்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ 110 ப்ளஸ் 80னா கிட்டத்தட்ட 190 பாயிண்ட். அப்போ நீங்கள் இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். 190 பாயிண்ட்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 150 பாயிண்ட் இங்கே போயிட்டாங்கன்னா 24,900. அதிலிருந்து ஒரு 40 பாயிண்ட் கிடச்சினா 24,860 நியர்பை. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 190 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 24,290. ஓகேங்களா? இதுதான் வந்து ரேஞ்சஸாக கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம எப்படி மாறுபட்டு இருக்கிறாங்க, எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அப்சைடு ரேஞ்ச் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அப்சைடு ரேஞ்ச் மேலே பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு ரேஞ்சு பெருசாகிட்டே போயிட்டு. ஆனால் இங்கே இம்ப்ளாய்டு வால்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாதனால ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இந்த 100 to 150 பாயிண்ட்ன்ற ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு மொமெண்டம் நடக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன லெவலில் வந்திருக்கோம், நம்ம டேபிளின் அடிப்படையில் என்ன லெவல் வந்திருக்கோ அந்த லெவலில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு மீதமுள்ள பாயிண்ட்டை வந்து நீங்கள் டார்கெட்டாக எடுத்து அதிலிருந்து மார்க்கெட்டை வந்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ட்ரேடை டிசைன் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கும் மார்க்கெட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் தான் அதுக்குண்டான ட்ரேடை டிசைன் பண்ணணும். மார்க்கெட் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 to 150 பாயிண்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்றைக்காவது ஒரு சில நாட்கள் தான் நீங்கள் போய் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எப்போவாவது ஒரு சில நாட்கள் தான் அந்த கம்மியான ரேஞ்சு வரும். கம்மியான ரேஞ்சு மீன்ஸ் ஒரு 80 பாயிண்ட்டு, ஒரு 90 பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு சீன் ஆகுது. அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 to 100 பாயிண்ட் மினிமம் 150 பாயிண்ட்ன்றது ஒரு மீடியமான லெவல்ஸ். ஸோ இதுக்குள்ளே போகும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கம்மியான மீடியமான லெவல் ஒரு 100ன்றதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த 100 வந்து நம்ம பிரிக்கணும். நமக்கு எந்த மாதிரி ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த லெவல்ஸில் நியர்பை ஷார்ட் எட்ஜோட மிட்டோ இல்லை ஒயிட் எட்ஜோட மிட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை சப்போர்ட் எடுக்கிறாங்களா, அப்போ அந்த இடத்துலேருந்து அடுத்து ஓப்பனை கடந்து எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கும் எவ்வளோ தொலைவு, இதில் எந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் வைக்கலாம் அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் டிசைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியும். அட் த சேம் டைம் இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய அந்த டேபிள் சேஞ்சஸ், அப்போ ரேஞ்சு நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிருது. பட் அதுக்குள்ளே எப்படி இருக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்ட்ராடே டேபிளை அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி 55,100 சம்திங்கில் முடிச்சுக்கிறாங்க. அப்போ கீழே 55,000 புட் ஆப்ஷன் அண்டு மேலே என்ன இருக்காங்க 55,200 கால் ஆப்ஷன், மிட் பாயிண்ட் வந்து 55,100. அப்போ இங்கே ஓவரால் ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. என்ன ஸ்ட்ராங்கிள் இருக்குன்னா 55,000 to 55,500 ஸ்ட்ராங்கிள் இருக்குது. அதுக்கு இடையில் நீங்கள் வந்து இடைப்பட்ட தூரத்தில் தான் மார்க்கெட் இருக்குது. அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 55,250ன்னு எடுத்து மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ கீழே வந்தால் 55,000, மேலே போனால் 55,500ன்ற மாதிரி இருக்காங்க. அப்போ 55,500க்கு இன்னும் கீழே போனால் என்ன ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 170 எடுத்தால் கூட 340. அப்போ 54,000 அந்த 340 மைனஸ் பண்ணி 54,660 சம்திங் வருமா. ஸோ நியர்பை போனால் அந்த ரேஞ்ச் தான், கீழே போனாலும் கூட. அல்லது இதை மட்டுமே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 54,830. சரிங்களா? 54,830ன்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸ் தான் 55,000 + 55,500 வச்சுக்கோங்க. அதிலிருந்து நம்ம வந்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் ரேஞ்சஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட கொஞ்சம் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ வாலட்டிலிட்டி இவங்க சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரியுது. ரெண்டாவது நீங்கள் இந்த ப்ரீமியம் டிகே பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டி சைடில் கிட்டத்தட்ட கால் ஆப்ஷனுக்கு 370, ஆனால் புட் ஆப்ஷனுக்கு ஒரு 87 பாயிண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் டெல்டா. ஸோ அந்த டெல்டா வந்து பெருசாக நீங்கள் வந்து பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். யார் சைடு அதிகமாக டிகே ஆகுறாங்க, யார் சைடு வந்து ப்ரீமியம் கொடுக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்செக்ஸை பொறுத்த மட்டும் சென்செக்ஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 82,000க்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. கீழே 81,500க்கு போகலை. அப்போ 82,000 to 82,500க்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்க இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 81,715. அப்போ கீழே 81,700க்கும் மேலே 82,000க்கும் ரேஞ்ச். இதுக்கு இடையில் 81,700 இருக்காங்களா, அதுக்கு கீழே உள்ள 81,600 புட் ஆப்ஷன், 500 புட் ஆப்ஷன், 700க்கு மேலே இருக்குது 800 புட் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன் வரைக்கும் இருக்குது.
அப்போ ஒரு மிட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க மார்க்கெட்டை. கீழே 500ம் போகலாம், மேலே 2000 82,000ம் போகலான்ற மாதிரி ஒரு ரேஞ்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு 81,500 டு 82,000ன்றது ஒரு வைடஸ்ட் ரேஞ்சு. அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு 81,700 டு 82,000ன்றது ஒரு ரேஞ்ச். அப்போ 81,700 டு 82,000 கிட்டத்தட்ட 81,850. அதே மாதிரி 81,500 டு 82,000 வச்சுக்கிட்டா 81,750. இது 2 தான் மிட் பாயிண்ட்ஸ். இந்த 750க்கும் 850க்கும் மேலே இருந்தால் மேலே, கீழே இருந்தால் கீழே. அப்போ கீழே ஃபுல்லாக போகுமான்னு என்ன கிடையாது. கால் ரைட்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் புட் பையர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பெரிய மொமெண்டமாக கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 700 இருக்குங்கள, 700க்கும் இந்த 700 புட் ஆப்ஷனுக்கும் 82,000 கால் ஆப்ஷனுக்கும். ஸோ இவங்க ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுக்கலாம். அல்லது நீங்கள் இதுக்கு ரொம்ப இடைப்பட்ட ரேஞ்சில் இருக்கக்கூடிய 600 டு 800ன்னு எடுத்துக்கலாம். அதாவது 600 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன் தானே. கால் ஆப்ஷன் ஏன் அப்படின்னா அவங்க டேபிளை விட்டு தள்ளி இருந்தாலும் கூட இதுக்கு இடையில் தான் மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குது. யார் 81,500 டு 82,000ன்றனால எக்ஸ்பைரி அப்படின்றனால ஒரு நெருக்கமான ஒரு ரேஞ்சும் இருக்கும், அதை தாண்டி ஒரு ரேஞ்சும் இருக்கும். இது நாளைக்கு டேபிளில் செட் ஆகும். ஸோ இந்த 500 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த 500 பாயிண்ட் ரேஞ்சுக்கு உட்பட்டு ஒரு சின்ன ரேஞ்ச் செட் ஆகி அதுக்குள்ளே எக்ஸ்பைரி நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பனுக்கு கீழே இருந்தால் மட்டுமே பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. ரெண்டாவது உங்கள் சைடு இம்ப்ளைட் வால்டிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, நியர்பை ஏடிஎம்மில் 81,700னா 8 பாயிண்ட் தான் இருக்காங்க, 8 இல்லை 9 அந்த மாதிரி தான் சம்திங். ஸோ பெரிய ரேஞ்ச் அப்படின்றது இருக்கா என்னன்றதை நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனாக இல்லை கேப் அப்பான்னு நடக்கும்போது தான் தெரியும். புட் ஆப்ஷனுக்கு இங்கே ஐடிஎம் புட் ஆப்ஷனும் இருக்காங்க, ஓடிஎம் புட் ஆப்ஷனும் இருக்காங்க. ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்துக்கலாம், லோ எடுத்துக்கலாம். அப்போ 81,900 லோ 120 அப்படின்னா கிட்டத்தட்ட 81,780 அதுக்கும் கீழே தான் மார்க்கெட் இருக்காங்க. அப்போ 81,900 + 232னா கிட்டத்தட்ட 668, 81,668 அந்த இடத்துக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்காங்க. அப்போ நியர்பை இங்கே 81,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 81,633 சம்திங் அந்த ரேஞ்ச். அண்ட் 81,700 எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவுமே 81,600 சம்திங் தான். சாரி 81,568 சம்திங் வரும். ஸோ நியர்பை எல்லாமே கீழே இருக்க ரேஞ்ச். ஐடிஎம் புட் ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்க ரேஞ்ச். ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷனுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் கேப் டவுன் ஆனாலும் அகைன் திருப்பி மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேலே வர்றது மீன்ஸ் இந்த ப்ரீமியத்தை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வேணாலும் மொமெண்டம் கொடுக்கலாம். ஏன்னா ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் இருக்குது. அவங்களோட ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுக்கும்போது இன்னும் பெரிய ரேஞ்சாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அவங்களோட ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு 150 பாயிண்ட் எக்ஸ்ட்ரஸாக ரேஞ்சு கிடைக்கும். ஸோ 0 to ஹீரோ எடுக்கும்போது நீங்கள் டேபிளின் மையப்புள்ளி எங்கே இருக்குது, டேபிளை தாண்டி மார்க்கெட் எங்கே ரன் ஆகுது, அண்ட் சினாரியோ வைஸ் எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, அதே மாதிரி வீக்லி லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட்டை வந்து அணுகணும். ஸோ 0 to ஹீரோ மறுபடியும் சொல்கிறது தான், ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு கேபிட்டலில் வந்து அதிகமாக லாட் சைஸ் அதிகமாக போட்டு லூஸ் பண்ணிடாதீங்க. அதை நிறைய பேர் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதில் எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது. லாட் சைஸை மினிமைஸ் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டோடு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.